பிரைஸ் தி ஹோலி ஃபாதர். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடியில் அப்போஸ்தலர் பவுல் கொலோசியர்களுக்கு எழுதின கடிதங்களை பற்றி படிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வசனமாக அந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளை புரிதலோடு தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். கொலோசோ என்ற நகரம் எஃபேசியஸ் மற்றும் ஐரோபோலிஸ் என்ற 2 நகரங்களுக்கு நடுவில் உள்ள ஒரு சிறிய நகரமாகும். ஒருமுறை அப்போஸ்தலர் பவுல் எஃபேசியஸ் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருந்த போது அங்கு எப்ராபியர் என்ற ஒருவர் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவர் ரட்சிப்பு அடைந்தார். பின்பு அந்த வார்த்தைகளை கொலோசா மக்களுக்கு அறிவித்தார். பின்பு அந்த மக்களும் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவர்களும் ரட்சிப்பு அடைந்தனர். பின்பு அப்போஸ்தலர் பவுல் ரோமர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு வீட்டு காவலில் அவர் நண்பர் தீமோத்தேயுடன் அடைக்கப்படுகிறார். அப்போது அவர்களுக்கு எந்த தீர்ப்பும் வழங்காததனால் அவர்களுக்கு கடிதங்கள் எழுத சற்று நேரம் கிடைத்தது. பின்பு எப்ராபியர் அப்போஸ்தலர் பவுலிடம் கொலோசிய மக்கள் விசுவாசத்தில் குறைந்துள்ளதாகவும் பல கள்ளப்போதர்கள் அவர்களுக்கு சட்டங்களும் சம்பிரதாயங்களும் போதித்து அவர்கள் வேறு வழியில் நடப்பதாகவும் சொன்னபோது அப்போஸ்தலர் பவுல் இந்த கடிதத்தை எழுதினார். முதலில் அப்போஸ்தலர் பவுலுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். ஏனென்றால் கொலோசியர்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் குறித்து எந்த ஒரு விவரங்களும் தெரியாது. பின்பு அது கள்ளப்போதல்கள் இடமாக இருப்பதனால் அப்போஸ்தலர் பவுலோட வார்த்தைகள் அங்குள்ள மக்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் அதிகாரம் 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் இங்கு தேவனுடைய சித்தத்தினாலே, அதாவது நான் தேவனுடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்கிறேன் என்றும் எந்த ஒரு சுய தேவைகளுக்காக அல்லாமல் சுய விருப்பத்தின்படி அல்லாமல் நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறேன் என்று பவுல் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அதாவது கள்ளபோதர்கள் பெரும்பாலானோர் தனது சுய விருப்பத்தின்படி ஊழியம் செய்கிறார்கள். தேவன் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்பு தன்னை இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் நேரடியாக வந்து தனக்கு தேவையான வேலைகளை செய்யுமாறு கட்டளையிடுவார். அவர்களே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் என்பது வேறு, சீடர்கள் என்பது வேறு. இங்கு நம் அனைவரும் அவருக்கு சீடர்களாக இருக்கிறோம். ஆனால் யாரும் அப்போஸ்தலர்களாக இல்லை. இப்பொழுதும் இங்குள்ள திருச்சபைகளிலும் தம்மை தாமே அப்போஸ்தலர்கள் என்று அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் வேறு. பின்பு சகோதரனாகிய தீமோத்தேயுடன் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கொலோசோ பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்குமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும். இங்கு பரிசுத்தவான்கள் என்பதற்கு மிக புனிதமானவர்கள் என்று அர்த்தமல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பியவர்களை பரிசுத்தவான்கள் என்று எழுதியிருக்கிறார். பின்பு விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, அதாவது இங்கு வெறும் சகோதரர்கள் என்றால் ஆண்களை குறித்து மட்டுமல்ல, ஆண் பெண் என்று இருவர்களையும் குறித்து பொதுவாக எழுதியிருக்கிறார். பின்பு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று அப்போஸ்தலர் பவுல் பொதுவாக அவர்கள் கடிதங்களில் எழுதுகிறது போல இங்கேயும் வாழ்த்துகிறார். 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, இங்கு அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது நாங்கள் என்றால் பவுலும் தீமோத்தேயும் கேள்விப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். 4ஆம் வசனம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் என்று சொல்கிறாங்க. அதாவது பரலோகத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் நம் மீது நம்பிக்கையாக இருக்கிறார். அதாவது நாம் அவர் மீது நம்பிக்கை இல்லை, அவர் நம் மீது நம்பிக்கையாக இருக்கிறார். என்னென்று நம்ம பரலோகத்தில் அவர் கூட இருப்பன்றது அவர் நம் மீது நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நிமித்தம் நம்ம அவருக்கு சோத்திரம் செலுத்துங்க என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க. 5ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 5ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி, அதாவது ஆங்கிலத்தில் இதில் ஃபாதர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதியிருப்பாங்க. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் சமநிலையுமே ஒரே வாக்கியத்தில் எழுதியிருப்பாங்க. பின்பு தந்தையும் மகனுக்குள்ளான வேறுபாடுகளும் எதிர்பார்த்து ஃபாதர்ன்ற முன்னாடி எழுதியிருப்பாங்க, சன்ன்றது பின்னாடி எழுதியிருப்பாங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலினாக மட்டுமே இந்த மகிமையான வார்த்தைகளை கொண்டு எழுத முடியும். 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள்
முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாயிருக்கிறது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்திகளையும் அவர் வாழ்க்கையை பற்றிய செய்திகளை கேட்டு அந்த சுவிசேஷம் எப்படி உலகம் முழுவதும் பரப்பி பலன் தருகிறதோ அதே போல் அவர்களிடத்திலும் வந்து தேவர் கிருபையை அவர்கள் சத்தியத்தின்படி பெற்றுக்கொண்டார்கள். அதாவது சத்தியம் என்றால் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொண்டார்கள். அந்த தேவ கிருபை அவர்களுக்கு பலன் தருகிதமாக இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறார். 7ஆம் வசனம், அதை எங்களுக்கு பிரியமான உடன்வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பிராவியரிடத்திலிருந்து நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். யார் ஒருவர் சுவிசேஷத்தில் அறிவிக்குமானால் அந்த நபர் முதலில் உண்மையுள்ளவராகவும் நம்பிக்கைத்தக்கவராகவும் இருக்க வேண்டும். பின்புதான் அதை கேட்கிறவர்கள் அவர்கள் உண்மைத்தன்மையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை உள்வாங்கி அதின்படி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். அதன்படி எப்பாப்பிராவ் அந்த நகரத்தில் உண்மையுள்ளவருமாகவும் நல்லவருமாகவும் நம்பிக்கைத்தக்கவமாகவும் இருந்ததனால் வார்த்தை விசுவாசித்து ரட்சிப்பு அடைந்தார்கள். 8ஆம் வசனம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். 8ஆம் வசனத்தை முதல் வார்த்தையை பாருங்கள், ஆவிக்குள்ளான. அதாவது 6ஆம் வசனத்தில் தேவனை பற்றி எழுதியிருப்பாங்க, 7ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பற்றி எழுதியிருப்பாங்க. இங்கே ஆவியானவர் பற்றி எழுதணுன்றதுக்காக இங்கே ஆவியானவர் பேரை இங்கே எழுதியிருப்பாங்க. இதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய ஞானமுள்ள வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோங்களில் நம்ம அடுத்த வசனங்களில் பார்க்கலாம். நன்றி.